விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரெய்லரை இப்போ எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ ட்ரெய்லரை பார்த்ததுல உங்கள் எல்லாருக்குள்ளேயே எழுகிற ஒரு கேள்வி, இது பகவந்த் கேசரியோட ரீமேக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து எப்படின்னா நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு கேட்டிங்கன்னா இதை ரீமேக்குன்னு நான் வந்து தெளிவாக சொல்லிட மாட்டேன், அதுக்குன்னு ரீமேக் இல்லைன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கதையை ராவி எடுத்திருக்கானுங்க, அவ்வளோதான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். ட்ரெய்லரை பார்க்கும்போது அதை தான் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஓகே ரைட், சிமிலாரிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ பகவந்த் கேசரி கதையில் என்ன வரும் அப்படின்னா, ஸோ பகவந்த் கேசரியில் நம்ம பாலையா வந்துட்டு ஸ்ரீலங்கிற பொண்ணை வந்து எடுத்து வளர்ப்பார், அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணு. ஸோ அதை வந்து எடுத்து வளர்ப்பார். இங்கே அதே மணிக்கு தான் மமிதா பைஜுவை நம்ம விஜய் அவர்கள் தான் வந்து வளர்க்குறாரு. அதை நம்மளால் வந்து தெளிவாக வந்து பார்த்து புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரிக்கு இங்கே ஸ்ரீலீலா வந்து மிலிட்ரிக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவார், இவர் மிலிட்ரிக்கு ட்ரெயின் பண்ணுறாரு. அவங்க வந்துட்டு மிலிட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக விருப்பப்பட மாட்டாங்க. காரணம் அகாடமியில் வந்துட்டு பெண்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரிக்கு இங்கே இவங்களுக்கு வந்து ஒரு பயம். ஸோ அது அகாடமியில் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் இவங்களும் மிலிட்ரிக்கு வந்து போக மாட்டேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கே பெண் உரிமையை பேசுகிறாரு, இவரும் இங்கே கொஞ்சம் பெண் உரிமையை பேசுகிறாரு. அதுக்கப்புறமா அங்கே கதை ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறிடுது. அங்கே வந்து கதை எப்படி போகுது அப்படின்னா பெண் உரிமையிலே போகுது. அதுக்கப்புறம் பழைய வில்லனை வந்து சந்திச்சது. ஸோ பாலையாக்கு அப்படி போகுது. இங்கே எப்படி போக போகுது அப்படின்னா, நம்ம விஜய் அவர்களுக்கு திமுகக்கும் ஒரு ஒன்று சொல்லுவாங்களே டிஎம்கே ஃபோபியான்னு ஒரு ஒன்று இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபோபியாக்குள்ளே விஜய் வந்துருவார். வந்ததுலேருந்து அரசியலை பற்றி வந்து பேசுவாங்க. கடைசியில் இவர் வந்து சிஎம் ஆக்கிடுவாங்க. அவ்வளோதான், கதை முடிஞ்சு. அவ்வளோதான். இங்கே இது அதாவது என்னை கேட்டிங்கன்னா பாதி பகவந்த் கேசரி பாதி சர்க்கார். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பகவந்த் கேசரி, செகண்ட் ஹாஃப் வந்து சர்க்கார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்குது. லாஸ்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா, அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணுங்கடானா கொள்ளை அடிச்சுக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டுடாடா இருக்கீங்க. இந்த மாதிரி 32 சீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு படத்தில் வந்து டிஎம்கே வெறுத்து இருக்குதான். இப்படி இருந்ததுன்னா உங்களை எப்படி அந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க? வாட் ஹச் வினோத் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஆக்சுவலாக ஒன்று சொல்கிறாங்க, இது ஹச் வினோத் அவர்களோட கதையே கிடையாது. ஹச் வினோத் வேறு ஏதோ ஒரு கதையை கொண்டு வந்தார். இவர் பாதி பகவந்த் கேசரி பாதி சர்க்கார் எங்கெங்கோ இருந்து கதையை வந்து துடி வந்து வச்சு ஒரு படத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்கானுங்க. என்ன தான் தெரில. இது இப்போ வரைக்கும் ஒரு ஹைப்பில் இருக்குன்னா ஒரே ஒரு காரணம், விஜயோட கடைசி படம் சொல்கிறனால மட்டும்தான் ஹைப்பே இருக்குது. மிச்சப்படி கதையில் ஒன்றும் அவ்வளோ மாசாக எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. கண்டென்ட் எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை. பாதி பகவந்த் கேசரிலேருந்து எடுத்து பாதி இதிலேருந்து எடுத்து இப்படியான ஒரு படத்தை வந்து ராவி வந்துட்டு பண்ணுவீங்க. நமக்கு அதான் வந்துட்டு பார்த்தா கேள்வியை கேட்க தோணுது. அதெல்லாம் விட இந்த ஒரு படத்தை நான் பார்க்க போகிறதே விஜய்க்காக இல்லை பூஜா ஆக்டேக்காக. அவங்களோட சீன்ஸே எதுவுமே இல்லாமல் இருக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அஸ் அ ஃபேனாக நான் கேட்குறேன், தப்புடா. விஜய் கூட பூஜா கிட்டக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். நீங்கள் சீன்ஸே காட்ட மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப இதுங்க. விஜய் ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ இல்லையா, பூஜா கிட்ட ஃபேன் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குமாங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. ஜனவரி 9 படத்தை போய் பார்க்க போனால் எங்கள் அக்கா ஒரு சீனில் கூட நீ காட்டலைன்னா எனக்கு வெறுப்பாயிட மாட்டேனா? ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த ஒரு கதை வந்துட்டு ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் நல்லாயிருக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா கடைசி படம் வேறு சொல்கிறாங்க, ரொம்ப எதிர்பார்ப்பில் வருவாங்க. சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதான் ஒரு கேள்விக்குறியாக தான் எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, இதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.